கிரானைட் முறைகேடு விவகாரத்தால் அதிகாரி சகாயம் நியமனத்தால் தமிழக அரசுக்கு எவ்வித அச்சமும் இல்லை என்று திமுக தலைவர் கருணாநிதிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். சகாயம் IAS விசாரணையில் தாமதம் என்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். உடனடியாக சகாயம் குழுவை செயல்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், காழ்ப்புணர்வை கைவிட்டு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கருணாநிதி கூறியதற்கு ஞாயிறன்று முதல்வர் பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார். திமுக ஆட்சியில்தான் கிரானைட் முறைகேடு நடந்தது என்றும் அது மூடி மறைக்கப்பட்டது என்றும் இந்த முறைகேட்டை வெட்ட வெளிச்சமாக்கி நடவடிக்கை எடுத்தவர் ஜெயலலிதா தான் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிரானைட் முறைகேட்டு ஊழலை வெளிக்கொணர்ந்த பத்திரிகை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் என்றும் ஜெயலலிதாவின் எதிர்ப்பால் விடுவிக்கப்பட்டனர் என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா முதல்வரான பின்னரே விரிவான அறிக்கை கோரினார் என்றும் அதன்பின் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பன்னீர்செல்வம் பட்டியலிட்டுள்ளார். கிரானைட் முறைகேட்டில் சிக்கி தனது பேரன் பல மாதங்கள் ஓடி ஒளிந்த போது வாய் திறக்காத கருணாநிதி தற்போது அறிவுரை கூற அருகதை இல்லை என்றும் கிரானைட் முறைகேட்டு விசாரணை தொடர்பாக தமிழக அரசுக்கு அச்சமில்லை என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திமுக அரசால் மூடி மறைக்கப்பட்ட கிரானைட் முறைகேட்டை வெட்ட வெளிச்சமாக்கியதே ஜெயலலிதாதான் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். சகாயம் குழுவால் விசாரணை தாமதமாகும் என்பதால் தான் அவரது நியமனம் அவசியம் இல்லை என்று மேல்முறையீடு செய்யப்பட்டதே தவிர வேறு எவ்வித அச்சமும் தமிழக அரசுக்கு இல்லை என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.